friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது பிடிக்கும். நல்ல ஒரு இண்டோ சைனீஸ் ஸ்டைல் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன். ஒரு அருமையான சிக்கன் டிஷ்ங்க இது. நல்ல கிறிஸ்பியா அதே சமயம் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாவும் ஸ்பைசியாவும் இருக்கும் இந்த சிக்கன். நல்ல ஒரு ஸ்டார்டர் டிஷ் இது. அதுவும் சூடா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச இந்த டிஷ்ஷு வீட்டில் வந்து அழகாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. சின்ன டிப்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட் பண்ணுற அதே மாதிரியான சில்லி சிக்கன் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் பீசஸ், சின்ன பீசஸாக கட் பண்ணின சிக்கன் பீசஸ். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவி வச்சாச்சுங்க. இப்போ இதில் ஒரு சில பொருட்கள் சேர்த்து கலந்து ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக சேர்த்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வினிகர். இந்த வினிகர் சேர்த்து கலந்து ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் வெந்து கிடைக்கும். கூடவே 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ். அடுத்தது இது கூட ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இந்த முட்டை, கார்ன்ஃப்ளவர், மைதா இதெல்லாம் சேர்த்து கலந்து நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணும்போது நம்ம ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கையை விட்டு கலந்துருங்க. ஸோ நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் அந்த மாவு அதெல்லாம் நல்லா கோட் ஆகும். அப்புறம் கண்டிப்பாக ஒரு 1/2 hour மினிமம் ஊற வச்சுட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஊற விட்டுறலாம். ஒரு மினிமம் ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ 1/2 hour ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடாக்கியாச்சு. இங்கே நல்ல ஊறின சிக்கனும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு விடணும். கண்டிப்பாக எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா போட்டு விடணும். அது கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ரொம்ப ஹைலியே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது மேலே டக்குன்னு கரிஞ்சிரும், உள்ளே வெந்துடாமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது எல்லாம் ஈவனாக நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் பொறுமையாக இது வெந்து வரட்டும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ரீச் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரும் ரீச் ஆகிடுச்சு. மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் வெந்துருச்சு நம்மளுடைய சிக்கன். இதே மாதிரி எல்லா பீசஸும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரைடு சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கான பொருட்களெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாம். நல்லா பொடியாக நறுக்குன்னு பூண்டு, ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 க்ரீன் சில்லியை நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. கேப்சிகம், குடை மிளகாய் நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இங்கே 3 கலர் கேப்சிகமும் எடுத்துருக்கிறேன். க்ரீன், ரெட், எல்லோ 3மே எடுத்துருக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வேண்டி. சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு கலர் தான் இருக்குது, க்ரீன் கேப்சிகம் தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மட்டுமே போடுங்க. அடுத்தது நல்ல பெரிய வெங்காயத்தையும் அதே மாதிரி க்யூப்ஸாக கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டேன். இது வந்து வெங்காயத்தாள். இது வெங்காயத்தாளோட அடிப்பகுதி. அந்த சின்ன சைஸ் வெங்காயத்தோட கொஞ்சம் அந்த திக்காக இருக்கிற ஸ்டெம்மையும் நல்லா திக்காக சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிற இது மேல் பகுதியும் நல்லா இப்படி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் இதை சேர்த்துக்கங்க. இந்த சில்லி சிக்கனுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லாமே ரெடி. அடுத்தது இதுக்கு சாஸஸ் தேவை. என்னென்ன சாஸ்ன்னு பார்த்துடலாங்க. நல்ல 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இப்போ இது கூட வினிகரும் சேர்க்க போகிறோம். வதக்கும் போது பார்த்துடலாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஸ்டெப்பும் ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன். இது கூட நல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா நம்ம கலந்தெடுத்து வச்சிடணும். இது வந்து அந்த சாஸஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக்கி நல்ல ஒரு அந்த கிரேவி மாதிரி பதம் கொண்டுட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஃபஸ்ட்டாக நம்ம கார்லிக் சேர்த்துடணும். இந்த ஆயிலில் நல்லா இந்த கார்லிக் ஃப்ரை ஆகணும். அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த கார்லிக்கோட வாசனை நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு டக்குன்னு வதக்கி எடுக்கணும். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம வதக்கிறது இங்கே முக்கியம். நல்லா கார்லிக் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பச்சை மிளகா சேர்த்துடலாம். பொடியாக நறுக்குன்னு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த சில்லி சிக்கனை கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ நான் இங்கே தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாயெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தால் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆகும்போது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது ஆனியன்ஸை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே நல்லா அந்த கேப்சிகமும் சேர்த்துடலாம். இந்த கேப்சிகம் வந்து ரொம்ப வதங்கி வெந்துடக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஒரு பாதி அளவுக்கு வெந்து வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிடணும். ஸோ இங்கே ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே டக்குன்னு ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஒரு 30-40 செகண்ட் நல்லா அப்படியே வதக்கி விட்டுறணும். கண்டிப்பாக வந்து கேப்சிகம்லாம் வெந்துடக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ரை ஆகணும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? நல்லா அந்த ஆனியன்ஸோட கலரும் கூடவே நல்லா அந்த 3 கலர் கேப்சிகமும் போட்டது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம சாஸஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு விட்டுடலாம். நல்ல அந்த ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கூடவே டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். டொமேட்டோ கெச்சப் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம், நல்லா அந்த ரெட் கலர் வர்றதுக்கு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கூடவே 1 டீஸ்பூன் வினிகர். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், கூடவே கொஞ்சமாக உப்பு. இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு. ஏற்கனவே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ரெடியாக கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அதாவது 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கலந்து வச்சுருந்தோம். இப்போ இதை ஊற்றி விட்டுடலாம். இதை நல்லா கலந்துடலாங்க. நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே செஞ்சிட்ருக்குறோம். ஸோ டக்குன்னு கெட்டிப்பட்டுரும். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம உடனே அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி நல்லா கலந்துட வேண்டியது தான். இதெல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே நம்ம செய்யணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே போட்டு விட்டு ஒரு கிளறி எடுத்தால் நல்லா கமன்னு நல்ல சூப்பரான நம்மளுடைய சில்லி சிக்கன் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த கிறிஸ்பியான சிக்கன் உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்திருக்கு. அந்த சாஸோ கோட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது சுட சுட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இது செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்றணும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி சிக்கன் வீட்லேயே அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக வந்துடும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.